வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த டீமன் ராலத்தை மொத்தமாக 5 தான் பிரிச்சிருக்காங்க. அதில் என்னோட தான் லாஸ்ட் ஸ்டேஜ். சொல்ல போனோம்னா இந்த வேலையும் பகலில் பயங்கரமான வெயிலும் நைட்டு சரியான குளிரும் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே பாய்சன் பொட்டேட்டோ சாப்பிட்டு ரொம்ப பேர் இறந்து போயிருக்காங்க. அதை எப்படி பராமரிக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். மனுஷங்க தான் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்க, அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே. இப்போ அந்த டைகாக் சொல்கிறான், டீமன் லார்ட் நாங்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டோம். அதை பார்த்து நம்ம டீமன் லார்டு கத்துறான், பால் போய் அது எல்லாத்தையுமே நசுக்கிரு. சொல்ல போனோம்னா கடந்த 5 நைட்டாக இதை நாங்கள் கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் பாலை வச்சு இதை க்ரஷ் பண்ணுவோம். அதனால அதில் இருக்கிற பாய்சன் காற்றோட சேர்ந்து வேப்பரைஸ் ஆகிடும். அதுவும் இந்த இருக்கிற ஹீட்னால தான் இப்படி நடக்குது. நாங்கள் முதல்ல அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு ஹீட் பண்ணுவோம், திருப்பியும் பால் அதை க்ரஷ் பண்ணுவோம், பாய்சன் வேப்பரைஸ் ஆகும், திருப்பியும் ஃப்ரீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பால் அதை க்ரஷ் பண்ணுவோம், திருப்பியும் பாய்சன் வேப்பரைஸ் ஆகும். இதுதான் நாங்கள் பண்ணுற ரொட்டீன் சைக்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த வைல்டு பொட்டேட்டோவை நாங்கள் இவ்வளவு செஞ்சாதான் சாப்பிட தகுந்த ஒரு உருளைக்கிழங்காகவே அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு செஃபிரோஸ் வேலை செய்கிற எல்லா டிமன்ஸையும் கூப்பிடு, இது சாப்பாட்டு நேரம் அப்படின்னு வில்லத்தனமாக நம்ம ஹீரோ சொல்கிறோம். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எல்லாரும் போதுமான அளவு மட்டும் எடுத்தாங்க, ரொம்ப தான் எடுக்காதீங்க அப்படிங்கிறான். பின்னாடி தான் அவன் செஃபிரோஸ் கேட்குறான், நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் போதுமான அளவை விட அதிகமாகவே நம்ம தரலாமே அப்படிங்கிறான். இல்லை, நம்ம என்டையர் டீமன் ஆர்மிக்குமே நம்ம சாப்பாடு தர போகிறோம், அதுக்கு முதல்ல நம்ம இதை ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவங்க கம்மியான அளவு சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்க பொட்டேட்டோவை நம்ம ஃபார்ம் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு இன்னும் நிறைய பொட்டேட்டோ கிடைக்கும், அதை வச்சு நம்ம டீமன் ஆர்மிக்கு இன்னும் ஃபுட் சப்ளையை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த பொட்டேட்டோ வாங்கின டிமன்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, இது பாய்சன் பொட்டேட்டோ, இதை சாப்பிட்டவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, எனக்கு சொந்தக்காரங்க கூட இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பின்னாடி இருந்து டைகாக் சொல்கிறான், நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன்ல, டீமன் லார்டு ஆல்ரெடி இதோட பண்பை மாற்றிட்டாரு, இதனால ஃப்ளூட்டி இதை சாப்பிட்டா அவர் நல்லா தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்தவன் சொல்கிறான், உனக்கு என்ன சாகணும்னு ஆசையாக இருக்கா, அவரோட மூஞ்ச பாரு, அவர் எப்படி யோசிக்கிறாரு, நம்மலாம் வழியில துடிச்சு சாகிறத பார்க்கறதுக்காண்டி தான் அவர் அங்கிட்ட நிற்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா டைகாக் டக்குன்னு அதை தூக்கி வாயில போட்டுறான். அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் கேட்குறானுங்க, உனக்கு என்ன பைத்தியமா. அதுக்கப்புறமாட்டி அவன் சாப்பிட்றத பாக்குறானுங்க. பார்த்துட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான், நீங்க ரொம்ப நாள் வாழணும் டீமன்லா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அதுல ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்துட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபார்மிங் ஸ்குவாடே ஃபுல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டி அவங்க சொன்னாங்க, டீமன் லார்ட் நாங்க எல்லாமே நீங்க சொல்றத செய்வோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. எஸ் டீமன் லார்ட், எஸ் டீமன் லார்ட். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இவங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா அதை நான் அப்புறமாட்டி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்குறான். இவன் என்ன யோசிக்கிறான், இவன் என்ன யோசிக்கிறானே எனக்கு தெரியலையே அப்படின்னு செபிரோஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட மூஞ்சில எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்படின்னா அவனால இந்த இடத்துல சாப்பாடு உருவாக்க முடியுங்கிறது அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப செபிரோஸ் ஹீரோ பார்த்து என்ன யோசிக்கிறான்னா, ஒரு வழியா இவர் இதை முடிவை மாத்திட்டாரு போல இருக்கே, சாப்பாட்டுனால எல்லாருமே செத்து போயிடுவாங்க பசினாலேயே அப்படின்னு பார்த்தேன். அப்படி யோசிக்கும் போதே சிஸ்டத்துல இருந்து மெசேஜ் வருது, உங்க டீமன் ஆர்மியில 50 பேர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, இதனால உங்களுக்கு ஹாப்பி பாயிண்ட் 50 கிடைக்குது. இப்போ உங்கள்கிட்ட மொத்தமா இருக்கிற ஹாப்பி பாயிண்ட் 51. அதை பார்த்துட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டுட்டு ஸ்மைல் பண்றான், இது சூப்பரா இருக்கு, இதனால கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அந்த ஸ்டாட் பாயிண்ட்டை பார்க்கறான். பார்த்தா இதுல எதை ஏத்துறதுனே தெரியல அவனுக்கு. அப்புறம் யோசிக்கிறான், நான் அவசரப்பட்டு என் பாயிண்ட் போட வேண்டாம், நான் முதல்ல சேர்த்து வச்சுட்டு பொறுமையா எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாயிண்ட்டை இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த உரம் தயாரிக்கிற டீமையும் அந்த பொட்டேட்டோ கலெக்ட் பண்ற டீமையும் தனித்தனியா பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு செஃபிரோஸை பார்க்கறான். செஃபிரோஸ் என்னன்னா ஹீரோ பார்க்கறத பார்த்துட்டு ஒருவேளை நான் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறாரோ டக்குன்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்க ஃபார்மிங் டைம், நான் உங்க எல்லார்ட்டையும் சொல்றேன், இதை போய் நம்ம ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே சொல்லுங்க, நம்மளோட லேண்ட்ல சாப்பிட தகுந்த சாப்பாடை வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரியான வைல்டு பொட்டேட்டோவை கண்டுபிடிச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபுட் டோக்கன் தரப்படும், அதை வச்சு அவங்களால சாப்பாடு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறான். ஹீரோ அவனை பார்த்துட்டு யோசிக்கிறான், இவன் ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். என்ன இவன் கொஞ்ச நேரம் கடுப்பேற்றுவான், ஆனா இவனாலதான் நிறைய விஷயம் நல்லதா நடக்குது. இப்போ இந்த டிமன் வில்லேஜில் இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, அதாவது அவங்க இடத்துல கூட நிறைய சாப்பிட்ற பொருளை வளர வைக்க முடியும். அதோட இங்கே வேலை செய்கிறவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட உரத்தை செய்கிறவங்களும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஆசராட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க, இல்லை 3 ஸ்டெப் முன்னாடி போங்க, 10 ஸ்டெப் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கரெக்டாக ஒரு ஆங்கிளில் நட்டு வைக்கிறானுங்க. நட்டு வச்சோன்னுமே ஹீரோ பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணி அவன்கிட்ட இருந்து இது பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் நைட்ரஜனை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், எங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான உரம் இருக்குது, இதை இப்போ இந்த லேண்டு ஃபுல்லாகவே பரப்பணும், அதை எப்படி பண்ணுறதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
நான் இதை ஃபார்மிங் வார் டைமே கேட்க முடியாது, ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி நிறைய வேலை செஞ்சு டயர்டில் தான் இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் கத்துறான், ஏ கிரீடாஸ் எதுக்காண்டி நீ இப்படி பண்ற, என்னை ஒரேடியாக கொன்னுறேன் அப்படின்னு அவன் அங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவன் பேசுறதே கண்டுக்காம லேடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணிட்டு யோசிக்கிறான். எல்லா டீமன் ஜென்ரலுமே அவங்களோட வேலையை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அவனுங்க ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, இதுவுமே அவனுங்கள்ட்ட எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஹீரோ டக்குன்னு திரும்பி சொல்றான், என்ன நமக்கு வாய்ப்பே இல்லையா, இருங்க பொறுமையா இருப்போம் அப்படிங்கிறான். இப்போ சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ பார்த்தா டீமன் கிங் கேட்கா, நீ என்ன நிஜமாவே அந்த ஸ்டார் மாஸ்டர்ட்ட அவங்க ஆளுங்க வேணும்னு கேட்டியா என்ன? ஆமா நான் அனுப்புனேன், ஏன்னா நம்மளோட வாரம் ஸ்டாப் பண்ணதுனால இருக்கிற 4 ஸ்டேட் மாஸ்டர்ட்டையுமே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனா அவங்க அதை பார்த்துட்டு இன்னமும் எந்த ரிப்ளையுமே தரல அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை அந்த மெசஞ்சர் வயிற்று பசியில மயங்கி விழுந்தாலும் விழுந்திருப்பான், ஆனா நமக்கு இந்த உரத்தை பரப்புறதுக்கு நிறைய ஆளுங்க தேவை, இப்போ என்ன பண்றது? இப்போ நமக்கு சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஏரியாவான டெத் ஆஃப் த கிளிஃப்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்போ அங்கே ஒரு வினோதமான டீமனும் முட்டியப்பட்டு சொல்லுது. அதாவது நமக்கு ஸ்கவுட்டோட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா டீமன் லார்ட் கிரீடோஸ் வந்து இப்போ ஃபார்மிங்கில் இறங்கிட்டாரு, அதோட அவங்க சாப்பிட தகுந்த சாப்பாடையுமே உருவாக்கிட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். இப்போ அங்கே உட்காந்துருந்தவன் சொல்கிறான், கிரீடாஸ் அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் என்னை பார்த்து அவன் பயப்படுறான், இதே இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொன்னேன்னா நான் நிறைய டீமன்ஸை கொண்டுடுவேங்கிற பயத்தில் தான் அவன் அந்த வார கூட இது பண்ணிட்டான், ஏன்னா நான் அவனுக்கு எதிராகவே இது கிளம்பிடுவேங்கிற பயம்தான் அவனுக்கு இப்போ இருக்கு. இப்போ பார்த்தோம்னா அவனோட பேரை கீழே காட்டுறாங்க, ஷார்துல்னு. இப்போ அவன் கேட்குறான், நீ பார்த்துப்பா தானே அந்த மற்ற ஏரியாவுக்கு போன மெசஞ்சர்லாம்? ஆமாம், மற்ற ஏரியாவுக்கு போன ஒரு மெசஞ்சர் கூட உயிரோட இல்லை, எல்லாருமே நாங்கள் கொண்டுட்டோம், அதனால இந்த வாரை பற்றி ஸ்டாப் பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியாது, அதனால ஃபார்மிங்கை பற்றியும் யாருக்குமே தெரியாது. சொல்ல போனோம்னா இருக்கிற ஏரியா 2 ஏரியா 3 ஏரியா 4 அவங்க எல்லாருமே வார்க்கு தான் இதாகிட்டு இருப்பாங்க, ஃபார்மிங்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவன் கத்தி சொல்கிறான், அந்த டீமன்ஸ் எல்லாருமே பசியில் சாகணும், அப்போ தான் அவங்க எனக்கு சாப்பாடாக மாறுவாங்க, அதுக்கப்புறம் ஏன் டீமன் ஆர்மி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட நான் அந்த கிரீடாஸை கொண்டுட்டு அடுத்த டீமன் கிங்காகவும் மாறிடுவேன் அப்படின்னு அவன் கத்துறான். இப்போ அவன் சொல்கிறான், என்னோட ஃபிகாமீர் என்ன மை லார்ட் அப்படின்னு கேட்குறான் அவன். இப்போ அவன் சொல்கிறான், கிரீடாஸ் ஃபார்மிகாண்டி பண்ண எல்லா விஷயத்தையும் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுல அப்படிங்கிறானா. அப்போ 2 பேரும் வில்லத்தனமாக சிரிக்கிறானுங்க. சீன் பார்த்தோம்னா அங்கேயே கட் ஆகுது. இப்போ நம்மளால கட்டி தொங்கோட்ட இடத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா கிரீடாஸ் ரொம்பவே கொடுமைக்காரனா ஆகிட்டான். அதாவது ஆசுராட்டா அவன் கட்டியே கம்பத்தில் வச்சிருக்கான், அதாவது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி அவனை எதிர்த்து பேசினா இதான் நடக்குங்கிற மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்து ஆசுராட்டா சொல்லிட்டு சொல்கிறான், அதாவது உன்னோட இந்த கோபமான இந்த செயலை பார்த்தா அவர் ரொம்பவே வியந்து போயிட்டாரு, சார்துலுக்கு உன்னோட இந்த இது பிடிச்சிருக்கு, அதனால கிரீடாஸை நாங்கள் கொண்டதுக்கு அப்புறம் உன்னை நாங்கள் எங்கள் ஆர்மியில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறான். இப்போ பார்த்தோம்னா ரைத்துன்னு உன்னை சமன் பண்ணுறான், சமன் பண்ணிட்டு இந்த வேஸ்ட்லேண்டை ஃபுல்லாகவே அழிச்சிருங்க அப்படிங்கிறான். இந்த இடத்த அவனுக்கு திரும்பி பயன்படுத்தவே கூடாது அப்படி சொன்னோன்னுமே அவனுங்க எல்லாம் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஓடிட்டு போய் ஒருத்த மட்டும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான், லார்ட் ஃபெக்கிமா இதுதான் நம்ம ஸ்கவுட் டீமன் மென்ஷன் பண்ண உரம்னு நினைக்கிறேன், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இதை எல்லா இடமும் பரப்புங்க அப்படிங்கிறான். சொல்லிட்டு அவன் உழுந்து உழுந்து வேற சிரிக்கிறான். சிரிச்சு இப்படி சொல்கிறான், இதை அவனுங்க திருப்பி கலெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணாலும் பண்ணுவானுங்க, அதனால இந்த லேண்டோட அதை மிக்ஸ் பண்ணிடுங்க, அதை எடுக்கவே முடியாத மாதிரி பண்ணுங்க, அவனுங்களுக்கு ஒரு துளி உரம் கூட கிடைக்கவே கூடாது, எல்லா உரத்தையுமே லேண்டோட லேண்டா அப்படியே இது பண்ணிடுங்க, ரொம்ப டீப்பா மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஆசராட் யோசிக்கிறான், யாரா நீங்க, அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆசராட் யோசிச்சு பார்க்கறான் நடந்த விஷயத்த. அப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சொல்றான், இந்த உரத்தை நம்ம எப்படியாச்சும் லேண்டோட நல்லா பரப்பணும், பரப்பி கொஞ்சம் டீப்பா மிக்ஸ் பண்ணணும், ஆனா இப்போ இருக்க நம்ம ஃபார்மிங் டீமால அது பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கானுங்க அப்படின்னு அவன் பேசிட்டு தான் ஆசராட் கேட்டுட்டு இப்போ இங்க நடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே இதா இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு கிரீடாஸ் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், இப்போ இவன் என்னதான் சாதிக்க நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.